எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹெட்மேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ரன்னிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ரன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு உடம்புல இருக்க ஓவரால் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஸ்டெமினாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பார்த்திங்கன்னா இந்த கார்டியோ எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணலாம். பட் இந்த ரன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு சில கைடன்ஸோடு பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஒரு சில விஷயங்கள் பண்ணிடணும். ரன்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி ரன்னிங் ஓடும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம பாடியை எப்படி வைக்கணும், நம்ம டோஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த ஒரு ரிகோரஸான ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கழுத்துக்கு, அதுக்கப்புறம் கைக்கு. ஸோ நம்ம ரன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓவரால் பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டோட பீட் வந்து திடீர்னு அதிகரிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு தயார்படுத்திக்கணும். நம்ம உடம்புக்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்ம் அப். ஸோ நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில வார்ம் அப்ஸ் நம்ம பண்ணிடணும். கைக்கு, நம்மளோட ஷோல்டருக்கு, இந்த மாதிரி இடுப்புக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நம்மளை ஃப்ளெக்சிபிள் ஆக்கி நம்மளோட மசில்ஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி பண்ணும். ஸோ அப்பர் பாடிக்கு நம்ம முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலுக்கு, முக்கியமாக நம்மளோட தை மசில்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். அதை ஸ்ட்ரெச் பண்ணி விடுறோம். ரன்னிங் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய டவுட் வரும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்ற எக்ஸசைஸ் காம்பினேஷனாக பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ரன்னிங் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஸ்டாமினா அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாமினா அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு 45 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு மீடியம்லேருந்து ஃபாஸ்ட் ரன்னிங் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டில் இருக்கிற ஜாயின்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம ரன்னிங்க்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அந்த மசில்ஸும் சரி, அந்த போன்ஸும் சரி ஏதோ ஒரு ரிகரஸான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு தயாராக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவே இதாகும். இது வந்து நம்மளோட காஃப் மசில்ஸை இது பண்ணுறது. நம்ம முக்கியமாக ரன்னிங் ஓடும்பொழுது காஃப் மசில்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் மெயினாக. அந்த மசில்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தொடைப்பகுதியில் உள்ளது மசில்ஸ். அதே மாதிரி காஃப் மசில்ஸும் இதில் நல்லா இதாகும். சின்னதாக ஜம்ப் மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம உடம்பை பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கணும். நம்ம ஸ்பைன் சரி, நம்மளோட கழுத்து சரி, நம்மளோட ஃபோக்கஸ் சரி, அதாவது நம்மளோட தலையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஓடும்பொழுது உடம்பை முடிஞ்சளவு லூஸாகவே வச்சுட்டு, அதாவது அந்த பார்வையை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம ஓடணும். அதே மாதிரி இடுப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இது பண்ணக்கூடாது. இடுப்பையும் ஃப்ரீயாக விட்டு ஓடணும். ரொம்ப கான்சன்ட்ரேஷன் நம்மளோட தொடையில் தான் கொடுக்குறோம். தொடை, அதுக்கப்புறம் நம்மளோட காஃப் மசில்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகளவு நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் பண்ணுறது நம்மளோட பின்னங்காலை லேண்ட் பண்ணக்கூடாது, நம்மளோட பால்ஸை வந்து லேண்ட் பண்ணணும். அதாவது முன்னங்காலை வந்து லேண்ட் பண்ணணும். அப்படி தான் ஓடணும். அதுதான் பார்த்திங்கன்னா முறை. அதே மாதிரி நம்மளோட விரல்களையும் ஊனிடக்கூடாது, அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கரெக்டாக அந்த விரல்கள், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவை சுற்றி அந்த இடம் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஓடணும். அப்படின்னா நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடுங்க. அதுதான் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயமே. அதுக்கப்புறம் நம்ம கைகளை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சி அமுக்கி பிடிச்சிட்டு ஓட வேண்டாம், லூஸாக வச்சுட்டு நம்ம ஓடலாம். ஸோ ஓடுறதுல வந்து வேறு எதுவும் பெரிய விஷயங்கள் இல்லை. நம்மளோட உடம்பு ஃபுல்லுமே எல்லா மசில்ஸும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம ஓடணும், அவ்வளோதான். ஸோ ரன்னிங் முடித்த உடனே நம்ம கூல் டவுன் பண்ணுறோம்.
உடம்போட பாடி ஹீட்டை ஏற்றுறது வார்ம் அப்னு சொல்லுவோம். ஸோ பாடி ஹீட்டை வந்து இறக்குறத கூல் டவுன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நல்லா ப்ரீத் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்பொழுது நிறைய ஆக்சிஜன் ஃப்ளோ ஆகும். ஸோ பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகும். நம்ம டிஷ்யூஸும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது. ஸோ இது உங்கள் தை மசில்ஸ், காஃப் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ அதில் எதுவும் நீங்கள் ரன் பண்ணும்பொழுது அதில் வியர் அண்ட் டியர் எதுவும் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சரியாகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா காமனான ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் தான். பட் நமக்கு மேஜர் இன்ஜூரிஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணோம், பெரிய காயங்கள் எதுவும் வராமல் நம்ம மசில்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், மசில்ஸில் இருக்க டிஷ்யூஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ இது மஸ்ட்டு. நம்ம ரன்னிங் ஓடிட்டு வந்து வீட்டில் சும்மா இந்த மாதிரி லைட்டாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதிலேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை மாதிரி இன்னும் பல நல்ல வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெட்மன். நன்றி, வணக்கம்.